ஹலோ மக்களே, சண்டே மார்னிங் டே 3 எனக்கு இன்றைக்கி. ஸோ அதனால் கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. நான் எந்திரிச்சதே பார்த்திங்கன்னா 9 o'clock ஆகிடுச்சு. எந்திரிச்சோடனே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்து டீ எடுத்து வந்து வச்சுருக்கேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் வாட்டர் குடித்ததுக்கப்புறம் டீ எடுத்துக்கோங்க. டீ காஃபி எதுனாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து எனக்கு ரஸ்க்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. 9 மணி ஆயிடுச்சு இல்லையா, பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் ரஸ்க்கு 2 வச்சு சாப்பிட்டேன். மைண்டு வந்து கொஞ்சம் டவுட்ஃபுல் அண்ட் கன்ஃபியூசிங்காகவே இருந்தது. என்னன்னே தெரில, ஒரு ரிலாக்ஸிங்கான தூக்கமே இல்லாத மாதிரி இருந்தது. பட் எனிவேஸ் ஒரு 11 o'clock போல் ஷீலா மீன் வாங்கிட்டு வர சொன்னேன். ஷீலா மீன் வந்து 1 kg வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மீனை பொறுத்தளவும் அந்த கவுச்ச ஸ்மெல் இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படின்னா அதில் அந்த மீனில் உள்ள அந்த கொழுப்பு, அதெல்லாம் குடல் இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டாலே மீன் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு மீன் மட்டும் பழைய மீனை ஆட் பண்ணி விட்டாங்க போல். ஸோ க்ளீன் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன். பூண்டு ஒரு பெரிய பல்ப் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிட்டேன். நான் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன் மீன் குழம்புக்கு, எனக்கு பிடிக்கும். உண்டு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். நான் செய்கிற மெத்தட் படி நீங்கள் மீன் குழம்பு வீட்டில் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள், பக்காவாக இருக்கும். அரை மூடி தேங்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும் கழுவி. மீன் குழம்புக்கு வந்து எப்போவுமே அந்த சாந்து வந்து நிறையா இருக்கணும்னு சொல்லுவாங்க. சாந்து நிறையா இருந்துச்சுனாலே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஒரு 3 பழுத்த தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவோட நான் ரெகுலராக அரைக்கிறது பெருஞ்சீரகமும் ஜீரகமும் சேர்த்து அரைப்பேன். ஆனால் நீங்கள் பெருஞ்சீரகம் ரொம்ப போடக்கூடாது. எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் கம்மியாக போட்டுக்கணும். இப்போயும் போடணும். தாளிக்கும் போதும் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் ஜீரகம் 2மே நான் போடுவேன். புளி வந்து ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் சைஸில் அதை நல்லா நான் ஊற வச்சிட்டேன். சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அதை பண்ணிட்டோம்னா அது நல்லா ஊறி வந்திருக்கும். அப்போ தான் அதோட சாந்து நல்லா கிடைக்கும். மண்பானை சட்டி ரொம்ப நாள் கழித்து எடுத்திருக்கேன். ஏன்னா மீன் குழம்பே வீட்டில் செய்யாமல் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1 month ஆகிடுச்சு மீன் குழம்பு செஞ்சு. மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, ப்ரானு இது மாதிரி போயிட்டுருக்கு. அப்புறம் சைட் பை சைடு வந்து துணி வாஷிங் மிஷினில் போட்டு அதையும் எடுத்தாச்சு. அதை வந்து காய வைக்க சொல்லணும். எனக்கு சுத்தமாக முடியாத நேரத்தில் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னே தெரிலங்க. முடியாத நேரத்துக்கு வீடு வந்து க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு நினப்பேன். அதனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்ருப்பேன். இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யலாம். சட்டி வந்து நல்லா சுட்ட உடனே நீங்கள் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க. ஏன்னா சட்டி வந்து ரொம்ப ஒரு மாதிரி சூடாகக்கூடாது. ஓரளவுக்கு சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். இது அம்மா வீட்டிலேருந்து அம்மா எனக்கு கொடுத்து விட்ட நல்லெண்ணெய். திருச்சியில் வந்து எப்போவுமே நல்லெண்ணெய் சூப்பராக இருக்கும். அதோட வாசமே அட்டகாசமாக இருக்கும். அதனால் ரெகுலராக இப்போல்லாம் திருச்சியிலே வாங்கிட்டு வந்துடுது. இங்கே சென்னையில் வந்து நல்லெண்ணெய் எங்கே வந்து ஒரிஜினலாக கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல. அண்ட் வந்து இதை வச்சு சமைக்கும்போது சமையலும் வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எல்லாமே ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிட்டேனா, ஸோ வந்து நம்ம சமையலை ஆரம்பிக்க வேண்டிதான். நல்லெண்ணெய் ஊற்றின உடனே நான் வந்து வெந்தயம், ஜீரகம், சோம்பு, கடுகு இதெல்லாம் போட்டு லைட்டாக பொரிய விட்டு கருவேப்பிலை அதில் போட்டு உடனே பூண்டு வந்து தட்டி கூட சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை அப்படியே வந்து நம்ம பாத்திரத்தில் சேர்த்துக்க வேண்டிதான். மீன் குழம்பு நான் ரெகுலராக இதே மெத்தடில் தான் பண்ணுறேன். சப்போஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு மெத்தடில் மீன் குழம்பு செய்கிறது தெரியும்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து செய்முறை போட்டு விடுங்க. எப்படின்ட்டு சும்மா சிம்பிளாக போடுங்க, நான் தெரிஞ்சுப்பேன். அண்ட் வந்து கருவேப்பிலை எப்போவுமே வந்து நம்ம வீட்டில் ஸ்டாக் இருக்கும். ஏன்னா நான் வந்து கருவேப்பிலை ஜூஸ் அதிகமாக குடிக்கிறதுனால அதுவும் காலி ஆயிடுச்சு. அதை வாங்கி ஸ்டாக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து முக்கால்வாசி போட்டுட்டேன். கால்வாசி வந்து தேங்காயோட அரைக்கலான்ட்டு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தேங்காயோட ஜீரகம், சோம்பு நான் சொன்ன அளவு கொஞ்சம் கம்மியாக சேருங்க. லைட்டாக சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க வேண்டியதான். மண் சட்டியில் மீன் குழம்பு செய்கிறோம் அப்படின்னா கம்பல்சரி நம்ம வந்து கிச்சனில் இருக்கணும். ஏன்னா திடீர்னு அடி பிடிச்சிச்சின்னா குழம்போட டேஸ்ட்டே மாறி போயிடும்ன்றனால நம்ம வந்து கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் வரும். அண்ட் வந்து ரொம்ப ஃபுல்லாக வச்சு சமைச்சாலும் கஷ்டம்தான். அதனால் சிம்மில் வச்சே பொறுமையாக அதை வதக்கணும். நிறைய பேர் வந்து நான் இந்த வீட்டில் வந்ததுக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கப்புறம் எல்லாருமே நோட்டீஸ் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கவர்மெண்ட்டில் வாங்கின மிக்ஸி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேர் தான், எல்லோரும் கிடையாது. 2-3 பேர் வந்து ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிற மாதிரி, நீங்கள் என்ன இப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி. அதில் என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இது வந்து எனக்கு ஒரு 4 years அந்த மிக்ஸி ஜார் வந்து எனக்கு யூஸ் ஆகுது.
ஏன் வாங்கணும், இருக்குதுல்ல, இருக்கும்போது எதுக்கு வாங்கணும்? நான் வந்து பந்தாக்காக ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கி வீட்டில் வைக்கிற ஆள் கிடையாது. இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்குவேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்குவேன், தேவை இல்லைன்னா அது எக்காரணத்தை கொண்டும் அதை நான் வாங்க மாட்டேன். இது வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட பழக்கம். யாருமே வந்து பெரிய லெவல்லேருந்து கீழே இது பண்ணதில்லை. எனக்கு வந்து நாங்கள் கீழேருந்து தான் மேலே வந்திருக்கோம். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் கீழே நம்ம போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம சேவிங்ஸில் வச்சு ஒரு பொருளும் தேவைப்படுறப்ப வாங்குறது தான் என்னோடய பாலிசி. ஸோ இது எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அக்செப்ட் பண்ணுறவங்க எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் என்னென்ட்டு. ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை அண்ட் வந்து உப்பு இதெல்லாம் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து நான் தலையை தவிர மற்ற எல்லா பாட்டுமே வந்து ஃப்ரையில் போட்டுக்கலாம். ஏன்னா வீட்டில் வந்து யாரும் அவ்வளோவா குழம்புல இருக்கிற மீன் சாப்பிட மாட்டாங்க. நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நான் ஃப்ரை அதிகமாக சாப்பிட மாட்டேன். ஃப்ரை பிடிக்கும், பட் வந்து டயட்டில் இருக்கிறதுனால ஃப்ரை அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன். சும்மா லைட்டாக டேஸ்ட்டுக்கு வேணால் எடுத்துப்பேன். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி லெமன் இல்லை. லைட்டாக லெமன் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து உப்பு செக் பண்ணணுன்னா லைட்டாக அதிலே செக் பண்ணி பாருங்கள். ஓகேனா, இல்லைனா அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்தோடனே அதிகமாக போட்டுறாதீங்க. இதை நல்லா மேரினேட் பண்ணி பக்கத்தில் வச்சுட்டு, இன்றைக்கி வந்து நான் ஃப்ரிட்ஜில் வைக்கலை. ஏன்னா ஃப்ரிட்ஜை நேற்று தான் க்ளீன் பண்ணியிருக்கேன். அதனால் திரும்ப ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சு ஸ்மெல் ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு இப்படியே க்ளீன் பண்ணி இப்படியே மேரினேட் பண்ணி இங்கேயே வச்சாச்சு. இன்றைக்கி வந்து மிக்ஸி வாங்கலான் இருக்கேன். ஏன்னா மிக்ஸி வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு. யார் கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலங்க, மிக்ஸி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ அந்த விலாக் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரும், நான் எந்த பிராண்ட் வாங்குறேன்னு. ஆல்ரெடி 2 month முன்னாடி நான் போய் பார்த்து செக் பண்ணிட்டேன் ப்ரைஸ்லாம் எவ்வளோ அப்படின்ட்டு. பட் எது வாங்கலான்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கேன். இன்றைக்கி வாங்குவேன். வாங்கிட்டு அந்த விலாக் வந்து ஒரு நாளைக்கு இல்லது நாளான்னைக்கு வந்துடும். இதில் வேறு என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, பெரிய வெங்காயம் ஒரு அரை வெங்காயம், ஒரு தக்காளி, அதோட வந்து மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு அதையும் இந்த வெங்காயம் மிக்ஸ் பண்ணோம்ல அதோடு போட்டு பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மீன் குழம்பு வந்து நல்லா திக்காக நல்லா சாந்தோடு சேர்ந்து கிடைக்கும். சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு என்ன நல்லா பிரிஞ்சு வரணும். மீன் குழம்பு பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். மீன் குழம்புன்னு இல்லை, எந்த குழம்பா இருந்தாலும் சரி நல்லா வதக்கணும். வீடு பார்க்க போகிறோம். ஏதோ வீடு இருக்கா பார்த்துட்டு வரோம். ஆக்சுவலாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா வீடு பார்க்கலான்னு பிளானில் இருந்தேன். ஆனால் சமைச்சிட்டு இருக்கும்போதே பாதியிலேயே கால் வந்துச்சு. அவர் ஒரு ஏஜென்ட்டு, ஸோ அதனால் போய் பார்த்துட்டு வந்தலான்னு கிளம்புறோம். கண்டிப்பாக நல்லா இருக்காது, ஏன்னா போர்டு போட்டுருக்குது, பார்த்துட்டு சொல்கிறாங்க. அதனால் போய் பார்த்துட்டு செட் ஆச்சுன்னா பார்க்கலாம். ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கரெக்டாக ஒரு 15 minutes எல்லாமே ரெடி ஆகிடும். சாப்பிட வேண்டியதான். மணக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நான் மீன் போட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து தண்ணியை கொதிக்க விட்டுறாதீங்க, சிம்மில் வச்சு போடுங்க. அதே போல் மீன் போடுறதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு குழம்பு பதம் வந்ததுக்கப்புறம் மீன் போடுங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கும்போதும் போட்டிங்கன்னா திக்காக இருக்காது. வீடியோ இருக்கும்போதெல்லாம் என் பசங்க ரியாக்ஷன் கொடுக்க மாட்டானுங்க. ஆனால் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்குமா அப்படின்னு. மீன் குழம்பு, மீன் வறுவல், ஒரே ஒரு வறுவல் எடுத்திருக்கேன். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ
இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு vlog போட்டிருக்கேன். மினி vlog மாதிரி தான் இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா. டாடா.